கர்ணா, அவர்கள் சோனுவை தண்டிக்க கூடாது. அவர்களை தடுத்து நிறுத்து கர்ணா. சுவாமி, தடுத்து நிறுத்துங்கள். வேண்டாம். உங்கள் தண்டனையை துவங்குங்கள் பிதாமகரே. பிதாமகரே, தாங்கள் சவுக்கை கொண்டு மெதுவாக அடித்தால் மன்னரின் கட்டளையை மீறியதாக அர்த்தமாகும். மகனே சோனு, என்னை மன்னித்து விடு. வலியை பொறுத்துக் கொள்ளாதே. சத்தமிடுவதால் உன் வலி குறையும் மகனே. வலி என்று வந்த பிறகு அதில் குறை என்ன அதிகம் என்ன? ஹஸ்தினா பிரஜைகளை நன்றாக பாருங்கள்.
ஒரு சூத்திர புத்திரனும் ராஜ்யத்தின் இளவரசர். இங்கிருந்து சென்று விடு. சோனு, சோனு, உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். 10 சவுக்கடியை வாங்கிய பிறகு அமைதியாக இருக்க ஒரு சாமானியனால் முடியாது. மன்னிக்க வேண்டும். தண்டனை அளிப்பவர்களை மகிழ்விக்க என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு என்னை மன்னியுங்கள். நீ செய்தது உச்சிதமான பணி. வலியின் சத்தத்தில் தான் அநியாயம் ஓங்குகிறது. என்னை மன்னித்து விடு சோனு. உன் குடும்பத்திடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். உனக்கு வாக்களிக்கிறேன். இன்றைக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு முறை நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன். நானும் சத்தியம் செய்கிறேன். நான் என்றும் உங்களிடம் எதுவும் வேண்ட மாட்டேன். என் பழியை வியாபாரமாக்க நான் விரும்பவில்லை. உத்தரவு தாருங்கள் பிதாமகரே. நான் சோனுவை வைத்தியரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். செல்வம் கர்ணா. பிதாமகர் பீஷ்மரே, தங்களுக்கு மிக்க நன்றி. இன்று மீண்டும் ஒரு முறை இங்கு ஒரு சத்திரிய பெருந்தகை இந்த சமுதாயத்திற்கு தன் சக்தி என்னவென்பதை நிரூபித்து விட்டார்.
சோனுவை தண்டிப்பது எனது விருப்பமல்ல, என் கடமை. அந்த தண்டனையை தாங்கள் தடுத்திருக்கலாம் பிதாமகரே. ஆனால் தாங்களும் ஒரு சூத்திரனின் புத்திரனை தண்டிப்பது சரி என்று நினைத்தீர்கள். தண்டனையும் மற்றும் உதவியும் ராஜநீதியின் இரு கண்களாகும். இதைக் கொண்டுதான் ராஜ்யம் நடக்கின்றது. இதைக் கொண்டுதான் ராஜ்யம் அழியவும் செய்கிறது பிதாமகரே. ஒரு வாளின் சக்தியால் ஒரு சிறு கல் உடையும் என்றால், சிறு கல்லின் வேகத்தை கொண்டு அந்த வாளையும் உடைக்க இயலும். என்னை எதிர்க்கும் தவறை செய்யாதே கர்ணா. மீறினால் நான் உன்னையும் தண்டிக்க வேண்டியிருக்கும். என்னை மன்னித்து விடுங்கள் பிதாமகரே. நான் தவறு செய்துவிட்டேன். இன்று தண்டனையை ஏற்கும் நிலையில் நான் இல்லை. வரப்போகும் வசந்த பஞ்சமி அன்று இதைவிட மிகவும் கொடுமையான தண்டனை எனக்கு கிடைக்கும் என்பதை நான் அறிவேன். நீங்கள் மறந்து விட்டீர்களா? வசந்த பஞ்சமி என்று தாங்கள் எனது ரதத்தில் அமருவேன் என்று வாக்களித்துள்ளீர்கள். இன்றைக்கு பிறகு ஒவ்வொரு நொடியும் அந்த நாளுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். அன்று எனக்கு கிடைக்கப் போகும் தண்டனைக்காக காத்துக் கொண்டிருப்பேன். அன்றைய தினம் ஒன்று எனது மரணமானது நிகழும், அல்லது ஓர் வீரன் உதயமாவான். நான் சென்று வருகிறேன். இந்த வஸ்திரம் தரமானதாக உள்ளது. இதை உடனடியாக ஆடையாக்குங்கள். பெரியப்பா, நாம் அணியும் வஸ்திரமானது மற்றவர் கண்களுக்கு தெரியும் திருதராஷ்டிரா. இந்த வஸ்திரத்தை அணிந்த பிறகு உனது உடல் எவ்வாறு இருக்கும் என்று உனக்கு தெரியுமா? கூறு. பார்வையற்றவனான எனக்கு இதை பற்றிய தகவல் எவ்வாறு தெரியும்? வஸ்திரமும் செயலும் ஒரு மனிதனின் சரித்திரத்தையே தீர்மானிக்கும். சரியான வஸ்திரமும் சரியான செயலும் இல்லை என்றால் மன்னனின் மதிப்பு பிரஜையின் முன் குறையும். அதை பற்றி நீ அறிய மாட்டாய். பார்வையின்றி பிறப்பது துர்பாக்கியம். ஆனால் மனம், புத்தி இவை இரண்டும் செயல்படாமல் இருப்பதுதான் குற்றமாகும். இன்று ராஜசபையில் பிள்ளை பாசம் காரணமாக ஒரு சூத்திர புத்திரனான சோனுவுக்கு தண்டனை வழங்கி இருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் இந்த ராஜ்யத்தில் யாருக்கும் நியாயம் கிடைக்காது என்று புரிய வைத்திருக்கிறாய். அதோடு உனது மைந்தர்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறாய். இனி அவர்கள் செய்யும் தவறுகள் எதுவும் தவறில்லை என்று உணர்த்தி விட்டாய். இன்று தண்டிக்கவில்லை என்றால் இளவரசர்களை அனைவருமே இவ்வாறுதான் ஏளனப்படுத்துவார்கள் பெரியப்பா. தவறு செய்பவனை தண்டிப்பதால் நியாயம் கிடைக்கின்றது. ஆனால் தவறான தண்டனையை வழங்கினால் அது புரட்சியை உண்டாக்கும். இப்போது நமது அஸ்தினாபுரத்திற்கு புரட்சி தேவையில்லை திருதராஷ்டிரா, நியாயம்தான் தேவை. பலத்தை கொண்டுதான் நியாயத்தை நாம் பெற முடியும் பெரியப்பா. பலத்தினால் புரட்சிதான் உருவாகும். அதற்கு வரலாறு சாட்சி. இந்த சிறிய சித்தாந்தம் கூட உனது புத்திக்கு எட்டவில்லை என்றால் நீ ஒரு மன்னனாக இருப்பதற்கு தகுதியற்றவர்.
கவசம் அவனை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனால் அவன் நம் அனைவருக்கும் காலனாக போகிறான். ஒரு சூத்திரன் தனுசை கைகளில் ஏந்தினால் அவன் கைகள் நிச்சயம் துண்டிக்கப்படும். குற்றவாளிக்கு 10 சவுக்கடி கொடுங்கள். கர்ணா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சோனுவின் வலியை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். என்னால் அனைவரது வாழ்க்கையிலும் பிரச்சனைதான். என் உடலில் இருக்கும் கவசம் எப்பொழுதும் என்னை காக்கிறது. என்னால் இந்த வலியை உணர முடியவில்லை என்றால் அந்த வலியை மற்றவர்களுக்கு தர எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ மனதளவில் வலியை அனுபவிக்கிறாய் கர்ணா. உன் மனதை உன் கவசம் காக்கவில்லையே. அந்த வலிதான் உன்னுடைய உண்மையான குணம். ஆனால் ஒரு அண்ணனாக என் சகோதரனை காப்பாற்ற இயலவில்லையே. நிலைமை அவ்வாறு இருக்கையில் வலியை உணர்ந்து என்ன பிரயோஜனம்? உண்மையில் குற்றம் என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை. சக்திசாலிகளின் மகிழ்ச்சிக்கென்று உருவாக்கப்பட்ட வழிமுறைதான் இது. இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு இது நேரமில்லை கர்ணா. இப்பொழுது சோனுவிற்கு தான் உனது தேவை இருக்கிறது. இல்லை, நான் இல்லத்திற்கு செல்ல முடியாது வைஷாலி. சோனு துன்புறுவதை நான் காண இயலாது. அவன் தேகத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு காயங்களும் என் இதயத்தை கிழிக்கின்றது. அவன் வழியில் துடிப்பதைக் கண்டு நான் மரணத்தை நாட துடிப்பேன். இன்று எனது வாழ்க்கையில் முதல் முறையாக என் வாழ்க்கையே ஒரு காராகிரகம் என்று தோன்றத் தொடங்கியது. இதிலிருந்து எனக்கு முக்தியே கிடைக்காது. சுதந்திரம் என்பது ஓர் கனவு மட்டும்தான். உண்மை யாதெனில் மரணத்தால் மட்டுமே இந்த காராகிரகத்திலிருந்து விடுதலை அளிக்க இயலும். உன் நம்பிக்கையை இவ்வாறு இழக்காதே கர்ணா. உன்னிடம் ஒரு மாபெரும் சக்தி உள்ளது. அது நம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தரக்கூடியது. புறப்படு கர்ணா. சோனுவின் வலியிலிருந்து தப்பிக்காதே. அதை நன்றாக பார். அந்த வலியை நீ உன்னுள் ஏற்றுக்கொள். உனது சக்தியினால் மட்டும்தான் அவனது வலியை அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் வரை கொண்டு செல்ல இயலும். நான் உடனே சென்று பாண்டுவிற்கு உத்தரவிடுகிறேன். அவன் உடனே அவன் தலைமகனை பட்டாபிஷேகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று. பெரியப்பா, மகாராஜா, அந்த இறைவன் எதற்காக நம் ராஜ்யத்தை பழிவாங்குகிறான் என்று விளங்கவில்லையே. என்ன ஆயிற்று சகுனி? எதற்காக இவ்வாறு அழுகிறாய்? எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. எனது ஒற்றர்கள் என்னிடம் கூறிய விஷயத்தை இதுவரை தங்களிடம் யாரும் கூறவில்லையா? அஸ்தினாபுரம் ஒற்றர்களின் தகவல்களை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளாது காந்தார அரசே. ஒற்றர்களை வைப்பது கோழையின் செயல். ஒப்புக்கொள்கிறேன் பிதாமகரே, நான் ஒரு கோழைதான். இருப்பினும் இப்பொழுது முக்கியமான செய்தியும் என்னிடம்தான் இருக்கிறது பிதாமகரே. மகாராஜா, வனத்தில் மகாராஜா பாண்டு மற்றும் மகாராணி மாத்ரி இருவரும் இறந்து விட்டார்கள் மகாராஜா.